ஹாய், வெல்கம் டு நெட்வொர்க் மேதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர் VLAN ரவுட்டிங். இன்டர் VLAN ரவுட்டிங் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல VLAN பத்தி பார்த்தோம். VLAN 10 நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், 20 கிரியேட் பண்ணியிருந்தேன். 10லேருந்து போகிற டிராஃபிக் 20க்கு அலோவ் ஆகாது, 20லேருந்து வர்றது 10க்கு அலோவ் ஆகாதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதை எப்படி கம்யூனிகேஷன் பண்ண வைக்கிறது, எப்படி 2 VLANக்குள்ள டிராஃபிக் பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம VLANே நம்ம அந்த ப்ராட்காஸ்ட் டிராஃபிக்கை நம்ம என்ன பண்ணுறதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் VLANே யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்டர் VLAN ரவுட்டிங் பண்ணும்போது மறுபடியும் ஏன் ப்ராட்காஸ்ட் ரோம்லாம் வராதா அப்படின்னு கேட்டால் அது வராது. நம்ம அது எப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்டர் VLAN ரவுட்டிங்னா டு கம்யூனிகேட் டேட்டா between two VLANs. ஓகேங்களா? இதில் நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஆக்சஸ் போர்ட்னா என்ன, ட்ரங்க் போர்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரோட்டோகால் ஒன்று சொல்லித்தரேன், .1Q. இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டேகிங் த டேட்டா. இப்போ இது ஒன்லி யூஸ்ட் இன் ட்ரங்க் போர்ட். ஓகேங்களா? இப்போ இந்த .1Qன்ற ப்ரோட்டோகால் ஏன் ஒன்லி ட்ரங்க் போர்ட்ல யூஸ் பண்றாங்கன்னா, ட்ரங்க்ல மட்டும்தான் நாம் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் VLAN பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டிபிள் VLAN ஒரு போர்ட் வழியா பாஸ் ஆகும்போது அது எந்த VLAN பர்டிகுலரா பாஸ் ஆகுறதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ .1Qன்ற ப்ரோட்டோகால் என்ன பண்ணும்னா, அந்த .1Qன்ற ப்ரோட்டோகால் இப்போ VLAN 10ன்ற நம்பரை அதை மென்ஷன் பண்ணும். ஸோ நமக்கு ட்ரங்க் போர்ட்ல ஒரு பேக்கெட் உள்ள போகும்போது .1Qங்கிறது டேக் ஆட் பண்ணும் VLAN 10 அப்படின்னு சொல்லிட்டு. அது எக்ஸிட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இங்கே எந்த ஸ்விட்ச் இருக்கு, இன்னொரு ஸ்விட்ச் நம்ம கனெக்ட் பண்றோம்னா, இந்த ஸ்விட்சில் என்ட்ரி ஆகும்போது டேகிங் .1Qன்ற ப்ரோட்டோகால் என்ன பண்ணுது, டேக் ஆட் பண்ணுது. எக்ஸிட் ஆகும்போது அந்த VLAN 10ன்ற டேக்கை ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம லேப் பார்க்க முன்னாடி பேசிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு VLANோட பேசிக் கான்ஃபிகரேஷன் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் இன்டர் VLAN ரவுட்டிங்க்கு ஒரு ரவுட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரவுட்டர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ரவுட்டருக்கு என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் கொடுப்போம்னு பார்க்குறோம். நம்ம ரவுட்டரோட ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் IP கொடுக்கக்கூடாது, லாஜிக்கல் இன்டர்ஃபேஸில் தான் கொடுக்கணும். ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் நோ ஷட் மட்டும் கொடுத்தா போதும். நான் ரவுட்டருடைய ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். இன்டர்ஃபேஸ் GI0/0/0 அப்படின்ற இன்டர்ஃபேஸில் நோ ஷட் மட்டும் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஆக்சுவலாக அது ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் அட்மின் டவுனில் இருக்கும், ஸ்விட்சோட இன்டர்ஃபேஸ் டவுனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நோ ஷட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் நான் என்ன பண்ணுறேன், லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் 1, 2 அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். VLAN 10க்கு நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம், VLAN 20க்கு நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி லாஜிக்கல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அதில் என்கேப்சுலேஷன் .1Q இப்போ VLAN 10க்கு 10ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே தான் நான் IP அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? IP அட்ரஸ் 10.0.0.4 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதில் PC 1 நம்ம VLAN 10ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ 10.0.0.1/8 இதுவும் VLAN 10 வச்சுக்கலாம். 10.0.0.2/8 இது வந்து VLAN 20 வச்சுக்கலாம். ஸோ 20.0.0.2/1/8 ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா VLAN 10க்கு தான் ஓகேங்களா? ஆனால் நம்ம வேறு நெட்வொர்க் தான் கொடுக்குறோம். ஏன்னா ரவுட்டரோடைய நம்ம ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுறப்ப வேறு நெட்வொர்க்காக தான் இருக்கணும் ஓகேங்களா? சேம் நெட்வொர்க் கொடுக்கக்கூடாது. ஸோ நான் இங்கே 30 யூஸ் பண்ணிக்கிறேன். 30.0.0.1/8 30.0/0/2/8 அதே மாதிரி 40.0/0/3/8 ஓகேங்களா? இப்போ நம்ம கேட்வே கொடுக்க போகிறோம். கேட்வே VLAN 10க்கு VLAN 10 இந்த சைடு VLAN 10 வந்து நம்ம 0 PC3யும் PC4 VLAN 10ஆ இருக்கு. ஸோ அதுக்கு என்ன கேட்வே கொடுக்கலாம்னா சேம் நெட்வொர்க்ல இருந்து 30.0.0.3 கொடுத்துருக்கேன் /8 அதே மாதிரி VLAN 20க்கு என்ன கேட்வே கொடுக்க போறேன் அப்படின்னா 40.0.0. ஆல்ரெடி 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 4 கொடுத்துருக்கேன் 4/8. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே சேமா கொடுத்துடலாம். 4 கொடுத்துக்கலாம் ஓகேங்களா? இதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்லையும் நான் என்ன பண்றேன் கேட்வே கொடுக்குறேன். VLAN 10க்கு நம்ம 10 கொடுத்துக்கலாம் ஓகேங்களா? அதே மாதிரி VLAN 20க்கு என்ன கொடுத்துருக்கேன் 20 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? ஸோ இந்த சைடு நான் VLAN 10 கிரியேட் பண்றேன், அந்த சைடு VLAN 10 கிரியேட் பண்றேன் ஓகேங்களா? அப்புறம் 20 கிரியேட் பண்றேன். இது எப்படி கம்யூனிகேஷன் ஆகுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம IP கொடுத்துக்கலாம். 20.0.0.1/ இதோடைய கேட்வே என்னன்னா 4 ஓகேங்களா? அப்புறம் இங்க 10.0/0/2 இங்கேயும் 4 கேட்வே எப்பவுமே சேம் நெட்வொர்க்ல தான் இருக்கணும் ஓகேங்களா? நான் 10 நெட்வொர்க் யூஸ் பண்ணதால தான் நான் கேட்வே 10 நெட்வொர்க் கொடுத்துருக்கேன். 20 நெட்வொர்க் கொடுத்தனா கேட்வே 20 நெட்வொர்க்ல இருக்கணும். 10.0/1 ஓகேங்களா? 4 ஓகே இது முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு IP கொடுத்துக்கலாம். 40.0.0.3 இங்கே கேட்வே கொடுத்துக்கலாம். 30 இப்போ நீங்க எந்த மாதிரி டைம்ல நம்ம கேட்வே கொடுக்கணும்னா, இப்போ நான் ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு போறேன். அந்த டைம்ல நமக்கு என்ன தேவைப்படும்? கேட்வே தேவைப்படும். ரவுட்டர் தான் கேட்வே ஓகேங்களா? ரவுட்டர்ல நம்ம வந்து ரவுட்டர் தான் 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண யூஸ் ஆகுறதுனால ரவுட்டர் ஒர்க்கிங் அஸ் அ கேட்வே இந்த செனரியோல. இதுக்கு என்ன IP கொடுத்துருக்காங்க 30. கொடுத்துருக்காங்க 30.2 ஓகேங்களா? இங்க 30.1 கொடுத்துருக்காங்க. கேட்வே 4 கொடுத்துடலாம். ஓகே இப்போ நம்ம ஐபியும் கேட்வேயும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சுவிட்சில் VLAN கொடுத்துடலாம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரவுட்டருக்கு போகலாம். சுவிட்ச் எப்பவும் போல தான் கான்ஃபிகர் போயிட்டு ஹோஸ்ட் நேம் செட் பண்ணுறோம் switch 1 ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு VLAN-உடைய VLAN 10 கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் VLAN 20யும் கிரியேட் பண்ணிக்கிறேன். VLAN 10க்கு நேம் வந்து HR கொடுத்துக்கிறேன். VLAN 20யோடைய நேம் வந்து டெக்னிக்கல் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம VLAN பாஸ் பண்ணணும் ஓகேங்களா? நான் இங்கே என்ன பண்ணுறேன் 10 வந்து ஃபாஸ்ட் 2ம் 3யும் 10 கொடுக்க போகிறேன். ஃபாஸ்ட் 1க்கு 20 கொடுக்குறேன் ஓகேங்களா? ஸ்விட்ச் போர்ட்
இன்டர்ஃபேஸ் பாஸ் இத்தர்நெட் 0/2 to 3 இதுக்கு ரெண்டுக்கு என்ன கொடுக்குறோம்னா ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ரேஞ்ச் switch port mode access switch port access VLAN 10 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன கொடுக்குறேன்னா switch port mode access switch port mode access switch port access VLAN 20 ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல தான் switch to ரவுட்டருக்கு என்ன கொடுக்குறோம் trunk கொடுக்குறோம் ஓகேங்களா. இன்டர்ஃபேஸ் பாஸ் இத்தர்நெட் 0/4 switch port mode trunk. ஓகே, நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் switch 1ல முடிஞ்சது. ஷோ VLAN brief 20க்கு ஃபாசினர் 0/1 10க்கு ஃபாசினர் 0/2 and 3 ஓகேங்களா. ஓகே, நம்ம switch 2க்கும் போய் கான்ஃபிகர் பண்ணிடலாம். enable config t ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நேம் கொடுத்துடலாம் switch 2. அதுக்கப்புறம் VLAN ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறோம் 10 நேம் HR. அப்புறம் VLAN 20 நேம் டெக்னிக்கல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் 0/1 2 10 கொடுக்குறோம் 3 வந்து 20 கொடுக்குறோம் ஓகேங்களா. இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1 2 வந்து ரேஞ்ச் கொடுக்கணும். switch port mode access switch port access VLAN 10 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3க்கு என்ன கொடுக்குறோம் switch port access VLAN 20 கொடுத்துரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/4 என்னன்னு இது பண்றோம் ட்ரங்க் switch port mode ஓகேங்களா. இது முடிச்சிட்டோம். ஷோ VLAN brief 0/1 2 10 3 வந்து 20 ஓகே. இப்போ நம்ம ரவுட்டர் போயிடலாம். ரவுட்டரோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து ஐபி ஃபர்ஸ்ட் கொடுக்கறது தான் ஓகேங்களா. நம்ம சுவிட்சுக்கு வந்து ஸ்விட்ச் வந்து மேக் அட்ரஸ் மூலமா டேட்டாவை நம்ம அதுக்கு வர்ற எந்த டேட்டாவையும் ஃபார்வர்ட் பண்ணும். அது ஒரு மேக் அட்ரஸ் டேபிள் இருக்கும், அதை வச்சு ஃபார்வர்ட் பண்ணும். ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் வச்சு தான் அந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணுது ஓகேங்களா. அதோட டெஸ்டினேஷன் ஐபி வச்சு ஓகே எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம பேசிக்கா நீங்க ரவுட்டர் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐபி கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு நம்ம போஸ்ட் நேம் கொடுத்துடலாம் R1 ஓகேங்களா. இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் GI 0/0/01 நோ ஷாட் ரெண்டுக்குமே நோ ஷாட் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்டர்ஃபேஸ் GI 0/0/0ல .1 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அது என்காப்சுலேஷன் .1Q 10 ஓகேங்களா. அதுக்கு என்ன ஐபிக்கு நான் கொடுத்துருக்கேன் VLAN 10க்கு 10.0.0.4 கொடுத்துருக்கேன்னா ஸோ ஐபி அட்ரஸ் 10.0.0.4 255.0.0.0 ஓகேங்களா. அதே மாதிரி 2க்கு என்ன பண்ணுறேன் .1Q கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. 20 கொடுத்துருக்கேன். ஓகே, என்காப்சுலேஷன் .1Q நான் இங்கே 20 கொடுக்கணும் 10 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ 20 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ஐபி கொடுக்குறேன். இப்போ எடுத்துக்கிச்சு ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஐபி அசைனாக இருக்கான்னு பார்த்துடலாம். ப்ராப்பராக அசைன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்டர்ஃபேஸ்
gi 0/0/0/1 டாட் 1க்கு போறோம். ஓகே. ஓகே. இங்க என்கேப்சுலேஷன் டாட் 1q 10 தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துடலாம். தேர்ட்டி டாட் 0/0.4 255.0.0.0 இதே மாதிரி 2க்கு என்ன கொடுத்துடலாம்னா என்கேப்சுலேஷன் 20 கொடுத்துடலாம். அதுக்கும் ஐபி கொடுத்துடலாம். டூ ரைட். இப்போ நம்ம ஐபி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகேங்களா, 10 20 30 40 எல்லாம் அசைன் பண்ணிட்டோம். மெயின் இன்டர்ஃபேஸில் ஐபி கொடுக்கக்கூடாது இன்டர் VLAN ரவுட்டிங் அப்போ. ஓகேங்களா, சப் இன்டர்ஃபேஸில் தான் ஐபி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்கேப்சுலேஷன் டாட் 1q மஸ்ட். ஓகே. இப்போ நம்ம இன்டர் VLAN ரவுட்டிங் என்ன சொன்னோம், 10 20யும் நம்ம கம்யூனிகேஷன் ஆகும்னு சொன்னோம். கரெக்டுங்களா? ஸோ அதை பண்ணி பார்த்துடலாம். இது வந்து VLAN 20. ஓகேங்களா, இதுவும் VLAN 20ல வருது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிராஃபிக் வந்து ஆர்ப் மெசேஜ் அதெல்லாம் வரதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம VLAN 10க்கு ட்ரை பண்ணிடலாம். ஓகே, VLAN 10லேருந்து 10 கம்யூனிகேஷன் ஆகுது. அதே மாதிரி VLAN 20லேருந்து 2 கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபெயில் ஆகுது. பார்த்துடலாம். ஸ்விட்சுக்கு போகுது. ஸ்விட்சில் இருந்து பேக்கெட் ரவுட்டருக்கு போகும். அதுக்கப்புறம் ரவுட்டர் தான் அதை ரூட்டிங் பண்ணும். இது பாருங்க, இதில் ப்ராட்காஸ்டே நடக்கலை. எந்த ஒரு டிராஃபிக் 10லேருந்து போனாலும் ஓகே, 20லேருந்து போனாலும் ஓகே, டெசிஷன் எடுக்கிறது ரவுட்டர் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஆஃபீஸில் ப்ராட்காஸ்ட் டொமைன் அவாய்ட் பண்ணால் VLAN கிரியேட் பண்ணுறீங்க. ஆனால் 2 VLAN நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஹச்ஆரோ இதுவும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. உடனே என்ன பண்ணுங்கள், இன்டர் VLAN ரவுட்டிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு VLAN 10ம் 20யும் கம்யூனிகேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த ரவுட்டர்லேருந்து அந்த ரவுட்டரில் கம்யூனிகேட் ஆகுதான்னு பார்ப்போம். இதுவும் VLAN 20, இதுவும் VLAN 20. சக்ஸஸ் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ நான் VLAN 20லேருந்து 20 காமிச்சிட்டேன். இதுவும் வேற நெட்ஒர்க்கில். இப்போ VLAN 10லேருந்து 20க்கு நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இது VLAN 10 20க்கு அதுவும் வேற நெட்ஒர்க்கில் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டார் பாக்கெட் போயிட்டு வருது. இப்போ நெக்ஸ்ட் ஒரிஜினல் பாக்கெட் போகுது.
ஓகே. சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லேப்ல என்னலாம் கத்துக்கிட்டோம் அப்டின்னா, இன்டர் VLAN ரூட்டிங் கத்துக்கிட்டோம். இன்டர் VLAN ரூட்டிங்ல ஆ எப்படி ஒரு வேற வேற VLAN எப்படி 2 VLAN வேற நெட்வொர்க்ல இருந்தாலும் எப்படி கம்யூனிகேட் ஆகுது? இப்படி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிராட்காஸ்ட் டொமைன் வந்து பிராட்காஸ்ட் டிராஃபிக்கையும் எப்படி அவாய்ட் பண்ணுது? எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் என்ன பண்ணுது? ரவுட்டர் தான் எடுக்குது. ஓகேங்களா? வீ டைரக்ட்டா VLANலேருந்து VLANக்குள்ள கம்யூனிகேஷன் ஆகாது. ரவுட்டிங்கோட டெசிஷனால நமக்கு 2 VLANக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன வீடியோஸ் போடலாம்? உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.